போகலாம் வாரே. கல்வாரிக்கு போகலாம் வாரே. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரே. மட்டும் எங்கள் வாழ்வில் ஆண்டவரே நீர் நல்லவராய் வல்லவராய் போதுமானவராய் இருந்து வழி நடத்தின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த லெந்து காலத்திலும் இந்த காலை தியானத்தில் உடைய பிரசனத்திலே கடவுள் எங்களை கூட்டி சேர்த்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தருளும். வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை ஊற்றப்படட்டும். மீட்பர் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. நாம் அனைவரும் இணைந்து ஆராதனை கீதங்களில் 543வது பாடல் சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லை என்ற பாடலை பாடுவோம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே. குறையில்லையே குறையில்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே குறையில்லையே ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே. குறையில்லையே குறையில்லையே ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே. குறையில்லையே குறையில்லையே ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார் ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார் ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்
குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். காலைதோறும் ஆண்டுடைய கிருபை புதிதாக இருக்கிறது. இந்த நாளின் கிருபைக்காக, இந்த நாளின் மன்னாவுக்காக பரம தகப்பனுடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். பவுல் அழகாய் சொல்லுகிறார், தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவிலே மகிமையிலே ஆண்டவர் நிறைவாக்குவார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது நம்முடைய குறைவுகளை அறிந்திருக்கிற ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். நம்முடைய வாழ்வின் தேவைகளை அறிந்த ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். பல்வேறு தேவைகளோடு பாரத்தோடு ஒருவேளை நாம் இந்த வழிபாட்டிலே பங்கேற்கலாம். எல்லாவற்றையும் அறிந்த கடவுள், நன்மை செய்கிற கடவுள், நம்ம மீது அன்பு வைத்து நம்முடைய குறைகளை போக்குகிற ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். விசுவாசத்தோடு ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய திருச்சபையில் குழந்தை பேருக்காக காத்திருக்கிற அநேக மக்கள் உண்டு. நாம் இந்த காலை தியானத்தில் தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபித்து வருகிறோம். நம்முடைய திருச்சபையிலே குழந்தை பேருக்காய் காத்திருக்கிறவர்கள் திருமணமாகி பல ஆண்டுகள் அதற்காக ஜெபித்து மன வருத்தத்தோடு இருக்கிற மக்கள் உண்டு. ஆகையினாலே இந்த குழந்தை பேருக்காய் காத்திருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம்மளே யாராவது ஒருவர் நம்முடைய திருச்சபையில் அப்படி குழந்தைக்காக காத்திருக்கிற குடும்பங்களை கடவுள் அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த குறைவுகளை நிறைவாக்கி கடவுள் தம்முடைய மகிழ்ச்சியை இந்த குடும்பங்களை விளங்க பண்ண வேண்டும். யாராவது ஒருவர் இந்த காரியத்துக்காய் பாரத்தோடு ஜெபிப்போம், இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய திருச்சபையிலே குழந்தை பேருக்காய் காத்திருக்கிறவருடைய வாழ்விலே கடவுள் நன்மை செய்ய போகிறதுக்காய் விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபை குடும்பங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் பெயர் வாசிக்கிற குடும்பங்களை மனதில் வைத்து இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக, நன்மைக்காக, எதிர்காலத்திற்காக நாம் ஜெபிப்போம். திரு எபினேசர் எஸ் பிரசாத், இம்மானுவேல் ஸ்டீஃபன், எஸ்தர் தங்கப்பன், ஃப்ரான்சிஸ் எம், ஃப்ரான்சிஸ் ஜே, இந்த 5 குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். எபினேசர் எஸ் பிரசாத், இம்மானுவேல் ஸ்டீஃபன், எஸ்தர் தங்கப்பன், எம் ஃப்ரான்சிஸ், ஜே ஃப்ரான்சிஸ், இந்த குடும்பங்களுக்காக யாராவது ஒருவர் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் 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 ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய திருச்சபை குடும்பங்களில் நன்மை செய்ய போவதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை வருகுதே, ஆனத்தில் வாசல் வந்தால் அழுகை வருகுதே, ஆன மட்டும் அழுது விட்டால் அமைதி பெருகுதே, கண்ணீரை போல காணிக்கை இல்லை, கண்ணீரை போல காணிக்கை இல்லை, கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, கண்ணீரின் அர்த்தங்கள் நீர்தானே, காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை நீ இப்போதே, காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளும் எம்மை இப்போதே, கண் கொண்டு பார் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தா நீதானே, காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. உட்காருவோம். யோவான் 11ஆம் அத்தியாயம் வசனங்கள் 35, 36 வசனங்களை வாசிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த காலை தியானத்திற்கு வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் திரிய கடவுளின் திருப்பெயரில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி தேசிய கதை சொல்லும் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. இன்னொரு சிறப்பு நாள் மூத்தோர்க்கு கடிதம் எழுதும் தினம், லெட்டர் டு ஆன் எல்டர் டே என்று சொல்லி அனுசரிக்கப்படுகிறது. ஒரு கட்டத்தில் நம்ம கடிதம் எழுதுகிற வழக்கத்தை கொண்டிருந்தோம், நாளடைவில் அது மறைந்து விட்டது. ஆகிலும் இந்த கடிதங்கள் வழியாக நம்முடைய உள்ளத்தினுடைய உணர்வுகளை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. அந்த கடிதம் எழுதுகின்ற வழக்கம் நம்மத்தில் குறைந்து போனாலும் நாம் மூத்தோர்களை நினைவு கூறுகின்ற ஒன்றாக, மூத்தோர்கள் தங்களுடைய இளைய தலைமுறைக்கு கதை சொல்லுகின்ற ஒரு நாளாக இருக்கிறது. இந்த நாளின் சிறப்புக்காக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இயேசு கண்ணீர் விட்டார், ஜீசஸ் வீட். அன்பானவர்களே, பைபிள்லேயே சின்ன வசனம் எதுன்னு சொன்னால், சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த வசனத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். கண்ணீர்களிலே பல வகை இருக்கிறது. நம்ம சொல்லுவோம், சிலர் விடுற கண்ணீர் ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் கண்ணீர் விடும் பொழுது பாசாங்கு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணீர் என்பது அன்பை உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்துகின்ற ஒரு அடையாளம் என்று சைக்காலஜியில் சொல்கிறாங்க. கண்ணீர் என்பது நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு அடையாளம். ஒரு பாரம்பரிய திருச்சபையிலே ஒரு இள வயதுடைய ஒரு நபர் இறந்து விடுகிறார். அவருடைய அடக்க சடங்கு நடைபெறுகிறது. ஆலயத்துக்குள்ளே அவரை கொண்டு வந்த உடனே ஆலயத்தில் ஒப்பாரி, ஆலயத்தில் அழுக சத்தம், ஆர்ப்பரிப்பு. அந்த ஆயரால் அந்த அடக்க சடங்கை நடத்த முடியாத அளவுக்கு அந்த இடத்துல கண்ணீர் பெறுகிறது. இன்னொரு
பெந்தகோஸ்தே திருச்சபையில் ஒரு அடக்க சடங்கு நடக்கிறது. இந்த இடத்துல அவங்க எல்லாரும் அழுகலை, அது ஆர்ப்பரிப்பெல்லாம் பண்ணலை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார்கள். இந்த 2 மனநிலையை நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வருவோம். ஒருவேளை முதல்ல செய்தது சரின்னு சொல்ல முடியாது, 2வது செய்தது தவறு என்று சொல்ல முடியாது. 2 இடங்களிலும் அவருடைய மனநிலையை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. முதல் நிலை உணர்வை மழுங்கடித்து மனித உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு நிலை, இந்த அழுகைன்றது பீறிட்டு வருது. 2வது விசுவாசத்தை முன்னிறுத்தி உணர்வுகளை மழுங்கடிக்கின்ற அல்லது உணர்வுகளை ஒடுக்குகின்ற ஒரு நிலை. ஆனால் நாம் இந்த 2 நிலைகளையும் கடந்தவர்களாக நிச்சயமாக அழுகையை வெளிப்படுத்த வேண்டிய இடத்திலே கட்டாயம் அழுகையை வெளிப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். திருமறையில் அழுகையை குறித்து பழைய ஏற்பாடுகளில் பார்க்கிற பொழுது துயரத்தின் வெளிப்பாடாக அழுகை பல இடங்களிலே வெளிப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய உள்ளத்தினுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு அழுகை வெளிப்படுத்தப்படுகிறது. உதாரணமாக ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு மரித்து விட்டான் என்ற செய்தி சொல்லும் பொழுது அவங்க அப்பா யாக்கோபு தன்னுடைய ஆடைகளை எல்லாம் அவர் கிழித்து விட்டு அழுகிறதை பார்க்கிறோம். யோசேப்பு மரித்து விட்டார் என்று சொல்லுகிற செய்தி கேட்டப்போ தந்தை அழுகிறதை நாம் பார்க்கலாம். தாவீது தன்னுடைய மகன் இறந்து விட்டான் என்று சொல்லுகிற பொழுது 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 31 அழுததை பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் பாஸ்கா விழாவில் விடுதலையினுடைய சில சடங்குகளாக ஒன்றை எப்பொழுதும் செய்தார்கள். அவங்க முன்னாடி ஒரு கிண்ணம் நிறைய உப்பு தண்ணீர் சாப்பாட்டு மேஜையில் வைத்திருப்பாங்க. அது அவர்கள் எகிப்தில் சிந்திய கண்ணீரின் அடையாளமாக இந்த பாஸ்கா விழாவை அவர்கள் கொண்டாடுவார்கள். இந்த கண்ணீரின் பாதையிலிருந்து தான் கடவுள் எங்களை விடுவித்தார் என்பதை ஒவ்வொரு பாஸ்கா விழாவிலும் இஸ்ரவேலர் கொண்டாடுவார்களாம். அன்னாளின் ஆலயத்தில் விட்ட கண்ணீரை நாம் அறிந்திருக்கிறோம். ஆக கண்ணீர் சிந்துவது என்பது பொதுவாக பல நிலைகளில் பல மனிதர்களை அது பிரிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. சிலர் இருக்கிறாங்க, என்ன நடந்தாலும் அழவே மாட்டாங்க. சிலர் பிறர் துன்பங்களை கண்டு மனம் இலகாமல் இருக்கிறவங்க இருப்பாங்க. கல்லான இருதயம் அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதில் தான் எசேக்கியேல் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி. ஒரு சிலர் எப்பொழுதுமே துயரப்பட்டு எதுக்கெடுத்தாலும் அழுகின்ற வழக்கம் அப்படின்னு சொல்லியிருப்போம். டிப்ரெஷன் அதிகமாக இருக்கிறவங்களுடைய உணர்வுகள் அப்படி வெளிப்படுகிறது. சிலர் பிற துன்ப துயரங்களை கண்டு கண்ணீர் சிந்துகின்ற வகை இருக்கிறார். அவங்கள கடவுள் பாக்கியவான்கள் என்று மத்தேயு 6ஆம் அத்தியாயத்தில் சொல்லுகிறார். அந்த கனிவான இருதயத்தினுடைய இயேசுவின் குணத்தை தான் இன்றைக்கு இயேசு கண்ணீர் சிந்தினார் என்று யோவான் 11ஆம் அத்தியாயத்தில் வாசிக்கிறோம். ஏசாமி சிரிச்சதா பைபிளில் இருக்குதா? எங்கன்னா இருக்குதா? ஏசு சிரித்தாருன்னு இருக்குதா? இல்லை. ஆனால் நம்ம யோசிச்சு பார்ப்போம், ஆண்டவர் சிரிக்காமையாக இருந்திருப்பார் இல்லை? நம்மள மாதிரி சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வந்தவர் தான், வாலிப வயதை கடந்தவர் தான். கட்டாயம் ஆண்டவர் சிரித்திருப்பார். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இயேசு சிரித்து மகிழ்ந்திருப்பார் என்பது நற்செய்தியாளர்களுக்கு பெருசாக தெரியல, அதை அவங்க எம்பசைஸ் பண்ணணும். ஆனால் இயேசு கண்ணீர் விட்டார் என்பதை நற்செய்தியாளர்கள் நாம் அதை சிந்திக்க நற்செய்தியாளர்கள் அதை பதிவு செய்கிறார்கள். இயேசுவின் கண்ணீர் எதற்காக வெளிப்பட்டது? பைபிளில் பார்த்திங்கன்னா 3 முறை ஆண்டவர் கண்ணீர் விட்டார் என்கின்ற பகுதியை நற்செய்தியாளர் பதிவு செய்கிறாங்க. முதல் முறையாக லூக்கா 19ஆம் அத்தியாயம் 41ஆம் வசனம், எருசலேமை நோக்கி ஆண்டவர் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார், அதை பார்த்து ஆண்டவர் அழுதார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடவுளுடைய அருளின் காலத்தை இந்த எருசலேம் அறியவில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எருசலேமின் மீட்புக்காக ரட்சிப்புக்காக ஆண்டவர் அழுதார். இன்றைக்கி நீங்கள் நம்ம எருசலேம் போனோம்னா டோமினோஸ் ஃப்ளோவித்னு சொல்லி ஆண்டவர் அழுதார் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த கோயிலுக்கு பேரே டோமினோஸ் ஃப்ளோவித் அப்படின்றது. அதுக்கு என்னென்னா ஆண்டவர் அழுதார்னு சொல்ல அந்த ஒரு சேப்பல். அந்த சேப்பலில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, அங்கே இருக்கிற அந்த ஆல்டர் வழியாக பார்த்தோம்னா கண்ணாடி இருக்கும். அங்கே எருசலேம்னுடைய முழு இடமும் அந்த ஆலயத்தில் இருந்து தெரியும். கொஞ்ச நேரம் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கண்ணாடி ஒன்று ரிஃப்ளெக்ட் பண்ணுமா, கொஞ்ச நேரம் கழித்து நம்முடைய முகம் அந்த ஆலயத்தில் தெரியும். அதாவது எருசலேமின் மனமாற்றத்திற்காக மட்டுமல்ல, மாறாக நாம் ஒவ்வொருவருடைய ரட்சிப்புக்காகவும் கடவுளிடத்தில் கண்ணீர் விட வேண்டும் என்பதை இந்த ஆலயம் பறைசாற்றி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இயேசு 2வது கண்ணீர் விட்டார் என்கிற செய்தி
எபிரேயர் 5ஆம் அத்தியாயம் 7ஆம் வசனத்தில் எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார், அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரலில் கண்ணீர் சிந்தி மன்றாடினார். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் மீட்புக்காக, குறிப்பாக இந்த உலகத்தினுடைய மீட்புக்காக கண்ணீர் சிந்தினார் என்று சொல்லி நற்செய்தியாளர்கள் பதிவு செய்கிறார்கள். மூன்றாவதாக அவரது கண்ணீர் என்பது லாசருனுடைய மரணத்தில் வெளிப்பட்டது. நம்முடைய கவனத்தை ஈர்க்கின்ற ஒரு கண்ணீர். லாசருனுடைய மரண செய்தி கேட்டு இயேசு வருவதற்கு காலதாமதமாகிறது. அப்படி ஆண்டவர் பெத்தானியாவுக்கு வரும்பொழுது தான் உணர்வுபூர்வமான இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. மரியா இயேசு ஆண்டவருடைய காலில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கிருந்தீர், ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இது மரியா இயேசுவிடம் கொண்டிருந்த அன்பையும் நம்பிக்கை வெளிப்படுத்துகின்ற செயல். முதலாவது கண்ணீரினுடைய அடையாளம் அன்பு தான். பொதுவாக நாம் கூட இறப்பு வீட்டுக்கு போவோம், நம்ம இங்கேருந்து நினைப்போம் நம்ம அழக்கூடாது, என்னென்ன இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, அழக்கூடாதுன்னு சொல்லி போவோம். ஆனால் அங்கே போன உடனே நம்ம சொந்தக்காரங்க அழுதுட்டு இருப்பாங்க. ஸோ அவர்களுடைய கண்ணீர் சில நேரத்தில் நம்மையும் தொற்றிக்கொள்ளும். அந்த வேதனையில் நாமும் இணைந்து கொள்ளுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கலாம். இயேசு இங்கே அழுகிறார். இங்கே யோவான் மிக அழகாக பதிவு பண்ணுறாரு, மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர்கள் அழுவதையும் இயேசு கண்டபோது உள்ளம் குமுறி கலங்கி கண்ணீர் விட்டு அழுதார். அதை விட இன்னொன்று என்னன்னா, அதை பார்த்தவங்க சொன்னாங்க, பாருங்கள் இவர் லாசருவை எவ்வளவா நேசித்திருப்பார், அல்லது மார்த்தாள் மரியாள் எவ்வளவா நேசித்திருப்பார், அதனால் அவர் இப்படி அழுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பானவர்களே, ரோமர் 12:15 ஆண்டவர் பவுல் அறிவுரை சொல்கிறாரு, மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். அன்புக்குரியவர்களே, அழ ஒரு காலம் உண்டு, அழாதிருக்க ஒரு காலம் உண்டு என்று சொல்லி பிரசங்கி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது அழணுமா வேண்டாவா என்கிற ஒரு வினாவை நாம் எழுப்பினோமானால் அளவோடு அழுது நம்பிக்கையோடு வாழ நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். ரெண்டாவது, இயேசுவின் கண்ணீர் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, அதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம்னா, ஆண்டவர் முதலாவது கண்ணீர் வடிக்கிறார், அது அவருடைய உள்ளத்தினுடைய குமுறல். ரெண்டாவது, மார்த்தாள் மரியாள் சொல்கிறத ஆண்டவர் காது கொடுத்து கேட்குறார். இன்றைக்கி சில நேரங்களில் அழுகிறவர்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்லும் பொழுது இயேசு ஆண்டவருடைய அந்த கண்ணீரில் வெளிப்பட்ட குணத்தை பார்க்கணும். சிலர் அழுகிற பொழுது அவங்க என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றத காது கொடுத்து கேட்கணும். மூணாவது, இந்த மரணத்துக்கு பிறகு ஆண்டவர் லாசருனுடைய வீட்டுக்கு போய் சில நாள் தங்கியிருந்து அப்புறம் போனார். ஸோ 3 நிலைகள் இயேசுவின் கண்ணீரை பார்க்குறோம். முதலாவது, தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். ரெண்டாவது, அழுகிறவர்களுடைய அந்த வேதனையை காது கொடுத்து கேட்குறாரு. மூணாவது, அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறார். அந்த வீட்டில் போய் தங்கி இருந்து அவர்களை ஆறுதல் படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக இயேசுனுடைய கண்ணீர் என்பது பிறருடைய துன்பத் துயரங்களை கண்டு காணாமல் போவது அல்ல, தம்முடைய கனிவுள்ள இதயத்தினாலே அவர்களை கண்ணோக்கி பார்க்கிறார். எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே அன்பு கண்ணீராக வெளிப்படுகிறது. நாமும் பிற துன்பத் துயரங்களுக்கு கண்ணீர் விடுவதை நம்முடைய பரிவின் இதயத்தின் வழியாக வெளிப்படுத்துவோம். பிலிப்பியர் 2:5 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே நம்மிலே இருக்கட்டும். இன்றைய பின்பற்றல், கிறிஸ்து இயேசு எவ்விதமாய் அழுகிறவர்களுக்கு ஆறுதலாக இருந்தார், அவனமாக நாமும் பிறர் விடுகின்ற கண்ணீருக்கு ஆறுதலாக இருப்போம். நம் கண்ணீரை கடவுள் தமது துருத்தியிலே கணக்கு வைத்திருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பானவர்களே, இந்த தூய பந்தியில் பங்கேற்பதற்கு நம்மிலே தகுதி இல்லை. இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் உடலாக இரத்தமாக திருநிலைப்படுத்துகிறார். நாம் நமது அபாத்திர தன்மையை உணர்வோம். ஆயக்காரனுடைய ஜெபத்தை 3 முறை சேர்ந்து சொல்லுவோம். கடவுளே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட இந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து வாங்கி உண்ணுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்று திருவள்ளம் பற்றினார். அந்தபடியே உண்ட பின்பு பாத்திரத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக அநேகருக்காக பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்று திருவள்ளம் பற்றினார். ஆமேன். கர்த்தாவே, உம்முடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம், உயிர்த்ததில் அறிக்கையிடுகிறோம், திரும்ப வர காத்திருக்கிறோம்.
வாருங்கள், கர்த்தருடைய பந்தி உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தர் நால்வர் மீது ருசித்து பாருங்கள். கடவுளுடையவைகள் கடவுளுடையவர்களுக்கு. திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. மந்திரமாயமில்ல மறித்தவர நினைச்சி, மந்திரமாயமில்ல மறித்தவர நினைச்சி, தந்திடும் விருந்துமல்ல சாத்திர சடங்குமல்ல திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து. திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. அன்னைக்கு மேலறையில் ஆசனமேசு சாமி. அன்னைக்கு மேலறையில் ஆசனமேசு சாமி. அனைத்து நோய் போக்கிடவே அரைச்சி வச்சு நல் மருந்து. திருவிருந்து தந்திடும் அருமருந்து. திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. நித்திய வாழ்வு தரும் உத்தம காய கல்பம். நித்திய வாழ்வு தரும் உத்தம காய கல்பம். பத்தியம் பகமறந்து பகுத்து தின்னும் சோறுதான் திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து. திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. சொந்த முயற்சியாலே வந்திடும் மீட்புமல்ல. சொந்த முயற்சியாலே வந்திடும் மீட்புமல்ல. தந்திரமாக தெய்வ அருள் பேர் தஞ்சமல்ல திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து. திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. நித்திய வாழ்வு தரும் உத்தம காய கல்பம். நித்திய வாழ்வு தரும் உத்தம காய கல்பம். பத்தியம் பகமறந்து பகுத்து தின்னும் சோறுதான் திருவிருந்து. விடுதல் தந்திடும் அருமருந்து. திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. அன்னைக்கு மேலறையில் ஆசனமேசு சாமி. அன்னைக்கு மேலறையில் அனைத்து நோய் போக்கிடவே அரைச்சி வச்ச நல்மர் திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து. திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. அன்பானவர்களே, இந்த நாள் காலையிலும் நம்முடைய திருச்சபையை சார்ந்த பஞ்சம் ஐயா அவர்கள் நமக்கு கேக் வழங்குகிறார்கள். அவர்களுக்கு சபையின் சார்பாக நன்றி தெரிவிக்கின்றோம். செபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். சிறப்பாக இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த கேக் வழங்குகிற பஞ்சமையுடைய குடும்பத்தை கடவுள் ஆசீர்வதியும். அவருடைய பிள்ளைகள், மருமக பிள்ளைகள், பேர குழந்தைய கடவுள் ஆசீர்வதியும். அவருடைய வாழ்வின் தேவைகளை சந்தியும், குறைவுகளை நிறைவாக்கும். கர்த்தருடைய நாமத்திலே அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.